வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரஞ்சனி முத்துவேல் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. பைக்குக்கு பதில் கார் கிடைத்த சந்தோஷத்தில் முத்துவேலின் குடும்பத்திற்கும் கமலாவுக்குமான பிணைப்பு இன்னும் இறுகி போயிருந்தது. பவித்ரா சிம்லாவிலிருந்து சென்னைக்கு திரும்பும் தேதிக்கு அடுத்த 10 நாட்களில் முகூர்த்த தேதி குறித்து திருமணத்தை நடத்த மண்டபமும் புக் செய்து விட்டார்கள். பவித்ரா தான் திருமணத்திற்கான இத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட முத்துவேலின் அம்மா பவித்ராவை ஒரு பொன் முட்டையிடும் வாத்தாக நினைத்தாள். சம்மந்தி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயந்தான். ரத்னவேலுக்கு நம்ம பவித்ராவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுடைய முதல் கல்யாண வாழ்க்கை தான் சரியாக அமையாமல் போச்சு. உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது அவன் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ரஞ்சனிக்கு நிறைய சீர்சனத்தை செஞ்சிட்டீங்க. அதனால் பவித்ராவுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்தா போதும். அவள் எங்கள் வீட்டு மகாலட்சுமி. ரத்னவேலுக்கும் பவித்ராவுக்கும் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் பவித்ரா கிட்ட பேசி பார்த்தீங்களா? அவள் என்ன சொன்னா? பவித்ரா கை நிறைய சம்பாதிக்கிறாள் என்பதை மனதில் வைத்து பேசினாள் முத்துவேலின் தாய். சம்மந்தி, என்னோட 2 பொண்ணுங்களும் ஒரே வீட்டில், அதுவும் அண்ணன் தம்பிக்கு வாழ்க்கப்பட போகிறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பவித்ராவை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவள் ரொம்ப பாசக்காரி. அம்மா எது கேட்டாலும் தட்டாமல் செய்வா. என்னோட சந்தோஷந்தான் அவளோட சந்தோஷம். பொண்ணுங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சம்மந்தி. ஆமாம் சம்மந்தி, என் 2 பொண்ணுங்களும் 2 தங்கம். பவித்ரா நான் பார்த்து யாருக்கு கழுத்த நீட்ட சொன்னாலும் அவள் சந்தோஷமாக கழுத்த நீட்டுவா. நீங்கள் சொன்னதால் ரஞ்சனி நிச்சயதார்த்த அன்னைக்கே நான் பவித்ரா கிட்ட அவள் கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கேன். பெரிய மாப்பிள்ளை பற்றியும் சொல்லியிருக்கேன். அவள் ஆஃபீஸ் டூர் முடிஞ்சு வரட்டும். வந்த பிறகு பவித்ரா ரத்னவேல் கல்யாணத்தை பேசி முடிவு செஞ்சுக்கலாம். தான் பெற்ற மகள்களை பற்றி பெருமையாக பேசினாள் கமலா. ரஞ்சனி முத்துவேல் கல்யாணத்தன்னைக்கே நம்ம பவித்ரா ரத்னவேல் நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சம்மந்தி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று முத்துவேலின் அம்மா கேட்க கமலாவிற்கோ வாயெல்லாம் பல்லாகி போனது. இதுவும் நல்ல யோசனை தான் சம்மந்தி. நம்ம 2 வீட்டு சொந்தக்காரங்களும் கூடியிருப்பாங்க. ஒரே செலவில் 2 விசேஷமும் முடிஞ்சிடும். ரஞ்சனி முத்துவேல் கல்யாண நாள் அன்னைக்கே ரத்னவேல் பவித்ரா நிச்சயதார்த்தத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். பவித்ராவை கேட்காமலேயே கமலா அவள் இஷ்டப்படி பவித்ராவிற்கும் ரத்னவேலுவுக்குமான நிச்சயதார்த்தத்தை முடிவு செய்தாள். தன் வாழ்க்கையில் நடக்கும் குழப்பம் தெரியாமல் பூஜைக்கு வேண்டிய பூக்களை தேவியுடன் சேர்ந்து பறித்து கொண்டிருந்தாள் பவித்ரா. அக்கா, அங்கே பாருங்க, பட்டாம்பூச்சி. பூ பறிப்பதை விட்டுவிட்டு அந்த வண்ணத்து பூச்சியின் பின்னால் சுற்றினாள் பவித்ரா. இந்த தோட்டத்தில் நிறைய இருக்கு பவித்ராமா, நான் தான் தினமும் பார்க்குறேன்னு என்றாள் தேவி. அந்த வண்ணத்து பூச்சியோ அவள் கையில் சிக்காமல் போக்கு காட்டியது. சுற்றி சுற்றி அழுத்து போன வண்ணத்து பூச்சியோ அங்கிருந்த ஒரு மலரின் மேல் அமர்ந்து கொள்ள, அக்கா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன். நீங்கள் அந்த பக்கமாக வாங்க, நான் இந்த பக்கமாக வரேன். அதை வளைத்து பிடிக்க நினைத்து தேவி ஒரு புறமும் பவித்ரா ஒரு புறமும் செல்ல அது இருவரையும் ஏமாற்றிவிட்டு பக்கத்தில் இருந்த மலரின் மேல் சென்று உட்கார்ந்து கொண்டது. அதே நேரம் ஒரு கையில் சுட சுட காஃபி கப்பும் இன்னொரு கையில் மொபைல் போனையும் எடுத்துக்கொண்டு யாருடனோ பேசிக்கொண்டே வெளியில் வந்தான் ஹர்ஷவர்தன். போனில் சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தவன் பெரிய ஆரவாரத்துடன் எதையோ தேடி பிடித்து கொண்டிருந்த தேவியையும் பவித்ராவையும் புரியாமல் பார்த்தான். அவர்கள் இருவரும் வண்ணத்து பூச்சியை விரட்டி விரட்டி பிடிக்கிறார்கள் என்பது தெரிய வர, சார் நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன் என்று போனை கட் செய்து பவித்ராவை கண் இமைக்காமல் பார்த்து நின்றான். அவள் இங்கு வந்த நாட்களில் இன்றுதான் இத்தனை சந்தோஷமாக இருக்கிறாள். மனம் விட்டு பேசுகிறாள். அதைவிட அதிசயம் சிரிக்கிறாள். அவனுடன் இருக்கும்போது சந்தோஷத்தை துளைத்த கண்களும் உணர்வில்லாத முகமும் அவன் நினைவில் வந்து போனது. மகிழ்ச்சியாய் ஓடி தெரிபவளை அவள் அருகில் சென்று நின்று பார்த்து ரசித்தான். அந்த வண்ணத்து பூச்சியின் பின்னால் ஓடி ஓடி சோர்ந்து போன தேவியோ உதவிக்கு பெரியசாமியை அழைத்தாள். யோ, இங்கே சீக்கிரமா வா, இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சு கொடு. என்னது பட்டாம்பூச்சியா? ஆளை பாரு, பட்டாம்பூச்சி பிடிச்சு விளையாடுற வயசாடி உனக்கு. போய் வேற வேலை இருந்தா பாரு சொல்லிவிட்டு பெரியசாமி துண்டை உதறி தோளில் போட்டு கொண்டு நடக்க, யோ இது எனக்கு இல்லை, பவித்ராமா ஆசைப்பட்டாங்க. சரி போ, உனக்கு வயசாயிடுச்சு, ஓடி பிடிச்செல்லாம் உன்னால் அதை பிடிச்சிட்டு வர முடியாது. தேவி பெரியசாமியின் தன்மானத்தை சீண்டி பார்க்க, ஏய் என்னடி சொன்ன, எனக்கு வயசாயிடுச்சா? இருவர. அவர்கள் இருவருடன் சேர்ந்து பெரியசாமியும் அந்த வண்ணத்து பூச்சியின் பின்னால் ஆன மட்டும் ஓடினான். ஆனால் வேலையாகவில்லை.
இதழில் சிறு புன்னகையுடன் அவர்கள் மூவரையும் பார்த்து கொண்டே நின்றிருந்த ஹர்ஷவர்தனோ காஃபியை குடித்து முடித்துவிட்டு காஃபி கப்பை டேபிளின் மேல் வைத்தான். பின் ஏதோ நினைத்தவனாய் தன் முழுக்கை சட்டையின் கையை மடித்துவிட்டு கொண்டே பவித்ராவின் அருகில் வந்து நின்றான். அக்கா, அதோ அங்க இருக்கு, அங்கக்கா, அங்க உட்கார்ந்துருக்கு பாருங்க, பவித்ரா கத்தினாள். உஷ் என்று தன் ஆள்காட்டி விரலை உதட்டில் வைத்து அவர்கள் மூவரையும் அமைதிப்படுத்திய ஹர்ஷவர்தன் ஆரவாரம் இல்லாமல் மெதுவாக குனிந்து ஒற்றை காலில் மண்டியிட்டு அமர்ந்து மலரின் தேனை ருசித்து கொண்டிருந்த அந்த அழகான வண்ணத்து பூச்சியை தன் கரங்களுக்குள் சிறைப்பிடித்தான். ஐ, மாட்டிக்கிச்சு என்று தேவி கைதட்டி கொண்டாட வெற்றி புன்னகையுடன் நிமிர்ந்து பவித்ராவை பார்த்தான் ஹர்ஷவர்தன். அவன் கைக்குள் அகப்பட்டு தன் சிறகுகளை படபடவென அடித்து கொண்டிருந்த அந்த அழகான வண்ணத்து பூச்சியை பிடித்து பவித்ராவிடம் நீட்டினான் ஹர்ஷவர்தன். இந்தா, இதுக்கு தானே ஆசைப்பட்ட. அதை பவித்ராவின் கையில் கொடுத்தான். இவ்வளவு நேரம் நீ என்னம்மா ஓட்ட காட்டின, இப்ப மாட்டிக்கிட்டியா? பவித்ராமா, கெட்டியா பிடிச்சுக்கோங்க, வெற்றாதீங்க என்று தேவி சொல்ல ஹர்ஷவர்தனிடமிருந்து வண்ணத்து பூச்சியை வாங்கி கொண்டாள் பவித்ரா. இவ்வளவு நேரம் அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மாறி இப்போது கவலை குடிகொண்டது. இடவும் வளமும் அதை திருப்பி திருப்பி பார்த்தாள். அது தன் இறகுகளை வேகமாக அடித்து கொண்டது. அதை பார்ப்பதற்கு என்னை விட்டுவிடு என்று பவித்ராவிடம் கெஞ்சுவதைப் போல இருந்தது. சில நொடிகள் அதை தன் கையில் வைத்து அதன் அழகை ரசித்து பார்த்தவள் பின் மெதுவாக தன் கையை உயர்த்தி அதை வானில் பறக்க விட்டாள். பவித்ராமா, ஏன் விட்டுட்டீங்க? தேவிதான் பதறினாள். இப்போது ஹர்ஷவர்தனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் மாறி போனது. அது கிடைத்தால் அவள் சந்தோஷமாக இருப்பாள் என்று அவனும் தப்பு கணக்கு போட்டு விட்டான். ஏய், எதுக்கு இப்போ அதை பறக்க விட்ட? அவனுக்கும் கோபம்தான். பவித்ராமா, அது எங்கேயும் போகல, அதோ அங்கதான் இருக்கு, வாங்க திரும்பவும் பிடிச்சிடலாம் என்று தேவி பவித்ராவின் கையை பிடித்து இழுக்க. அக்கா, வேண்டாம், விட்டுருங்க, அது பறந்து போகட்டும். நம்ம சந்தோஷத்துக்காக அதை பிடிச்சு வச்சு ஏன் கஷ்டப்படுத்தணும்? சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், அதில் கண்ணீர் தான் மிச்சம். தன் வாழ்க்கையை அந்த வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொண்டாள் போலும் பவித்ரா. அவள் அப்படி சொன்னதும் சுருக்கென கோபம் வந்தது ஹர்ஷவர்தனுக்கு. அவனுக்கும் அவள் வார்த்தையின் அர்த்தம் புரிந்து விட்டதோ என்னவோ. ஏய், நீ தானடி அரை மணி நேரமா விடாம அது பின்னாடியே ஓடுன. ஆசைப்படுறியன்னு பிடிச்சு கொடுத்தா பறக்கவா விடுற? நீ தேடி தேடி போய் அதை பிடிக்க ட்ரை பண்ணப்போ உனக்கு தெரியலையா பிடிச்சு வச்சா அது கஷ்டப்படும்னு? அவள் இப்படி ஒரு அர்த்தம் வைத்து பேசியதற்காக கோபம் கொண்டானா? இல்லை, அவள் சந்தோஷப்படட்டும் என்று நினைத்து அவன் பிடித்து கொடுத்த வண்ணத்து பூச்சியை வானில் பறக்க விட்டுவிட்டாளே என்று கோபமா தெரியவில்லை. பவித்ரா அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை, அறைக்கு சென்று விட்டாள். ஹர்ஷவர்தனும் அவள் பின்னாலேயே அறைக்கு வந்தான். இப்போ நீ என்ன சொல்ல வர? ஏன் சந்தோஷத்துக்காக உன்னை பிடிச்சு வச்சு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்ல வரியா? நேரடியாகவே கேட்டு விட்டான். பவித்ரா பதில் எதுவும் சொல்லவில்லை. அவன் முகம் பார்க்காமல் எங்கேயோ பார்த்தபடி அமைதியாக நின்றிருந்தாள். எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லிட்டு தானே என் கூட வந்த. இப்போ நீ என்னவோ பெரிய தியாகி மாதிரியும் நான் என்னவோ குற்றவாளி மாதிரியும் பேசுற. அவனே பேசிக்கொண்டிருந்தான். பவித்ரா எந்த பதிலும் சொல்லவில்லை. பவித்ராமா, பவித்ராமா, உங்க போன் ரொம்ப நேரமா அடிக்குது என்று கீழிருந்து தேவி குரல் கொடுக்க, இதோ வந்தேங்கா என்று கீழே செல்ல முயன்றவளை, ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடி என்றவள் தோலை பிடித்து தடுக்க நிறுத்தினான் ஹர்ஷவர்தன். பவித்ரா அணிந்திருந்த ஜாக்கெட் பழையதாகி போயிருந்ததோ இல்லை அவன் கை திடகாத்திரமாக இருந்ததோ தெரியவில்லை. அவன் பிடித்த அழுத்தத்தில் அவள் அணிந்திருந்த பிளவுஸ் தோள்பட்டையிலிருந்து முதுகு வரை கிழிந்து விட்டது. அதிர்ந்து போன பவித்ரா திரும்பி ஹர்ஷவர்தனை பார்க்க அதை சற்றும் எதிர்பாராத அவனும் விழிகளை விரித்தான். ஸ்வீட்டி, நான் வேணும்னு பண்ணல, சாரி என்றான். அவன் முகத்தில் இருந்த வன்மை இப்போது மாறி போயிருந்தது. கிழிந்த துணியை பார்த்ததும் பவித்ராவின் கண்கள் கலங்கிவிட்டது. ஹர்ஷவர்தனோ அவள் கைகளை பிடித்து கொண்டான். சாரி ஸ்வீட்டி, நான் வேணும்னு பண்ணல. நீ பதில் சொல்லாம போறியேன்னு கோபத்துல தான் சாதாரணமாக தான் பிடிச்சேன். அது எப்படி கிழிஞ்சதுன்னு தெரியல. ஒருவேளை ரொம்ப பழைய துணியோ? அவனே காரணத்தையும் தேடி கண்டுபிடித்தான். அவன் சொன்னதும் சரிதான். பவித்ராவிடம் நல்ல புடவைகள் என்று இருப்பது தினமும் அலுவலகத்திற்கு கட்டிச் செல்லும் அந்த 10 புடவைகள்தான். அதைத்தான் இப்போதும் எடுத்து வைத்திருந்தாள். அதில் ஒரு சில புடவைகள் பல வருடங்களுக்கு முன்பு வாங்கிய காட்டன் புடவைகள். அடிக்கடி துவைத்து கட்டி நைந்து போயிருந்தது. அவளோ தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு குளியல் அறைக்குள் சென்று வேறு புடவை மாற்றிக்கொண்டு கீழே சென்று விட்டாள். ஹர்ஷவர்தன் அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேசவில்லை. கிளம்பி சென்று விட்டான்.
ஹர்ஷவர்தன் வெளியில் வந்திருந்தாலும் அவன் மனம் முழுவதும் பவித்ராவை பற்றிய நினைவுகள்தான் ஆக்கிரமித்திருந்தது. என்ன செய்தால் அவள் சிரிப்பாள், மகிழ்வாய் இருப்பாள் என்று அவன் மூளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. வந்ததிலிருந்து கெஸ்ட் ஹவுஸ் உள்ளேயே அடைந்து கிடக்கிறாள். வெளியில் எங்காவது அழைத்துச் சென்றால் சந்தோஷமாக இருப்பாளோ என தோன்றியது. அதற்கு முன்பாக அவளிடம் நல்ல புடவைகள் இல்லை. விலை உயர்ந்த நல்ல புடவைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி அவளை ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷப்படுத்திவிட முடியுமா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தான் ஹர்ஷவர்தன். என்ன பாஸ், வந்ததுலேருந்து ஏதோ யோசனையிலே இருக்கீங்க? வேற ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தான் அருண். இல்லை அருண், பவித்ரா ரொம்ப டல்லாக இருக்கா. அதான் நாளை மறுநாள் நடக்க போகிற தொழிலதிபர்கள் கெட் டுகெதர் பார்ட்டிக்கு அவளையும் அழைச்சிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன் என்றான். பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வந்தா டல்லாக இருக்கிற பவித்ரா ஹாப்பி ஆயிடுவாளா? அருண் கிண்டலாய் கேட்டான். எஸ் அஃப்கோர்ஸ், வெளியில் வந்து புது புது மனுஷங்களை பார்த்தா அவள் மனசுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பாடா என்று நம்பிக்கையாக கூறினான் ஹர்ஷவர்தன். ஓகே, ட்ரை பண்ணி பாரு என்று தன் தோளை குலுக்கி சொல்லிவிட்டு வேலையை பார்க்க சென்று விட்டான் அருண். ஹர்ஷவர்தனும் அருணும் வேலை முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த நேரம் ஒரு பெரிய பல அடுக்குமாடிகள் கொண்ட பிரம்மாண்டமான துணிக்கடை வாசலில் தன் காரை நிறுத்தினான் ஹர்ஷவர்தன். காருக்குள் இருந்து கடையை சுற்றி சுற்றி பார்த்தான் அருண். பாஸ், இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? புரியாமல் கேட்டான். துணி கடைக்கு எதுக்கு வருவாங்க? துணி வாங்க தான் சொல்லிவிட்டு பெண்களுக்கான ஆடை செக்ஷன் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்து கொண்டே கடைக்குள் நுழைந்தான் ஹர்ஷவர்தன். அவன் பின்னாலேயே அருணும் வந்தான். பாஸ், இது லேடிஸ் செக்ஷன், நம்ம மேலே போகணும் என்று ஆண்கள் ஆடைகள் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டியபடியே கூறினான் அருண். தெரியும் என்று அசால்ட்டாய் கூறிய ஹர்ஷவர்தனோ அங்கிருந்த புடவைகளை நோட்டமிட்டு கொண்டே நிற்க, வாங்க சார், எந்த மாதிரி சாரீஸ் பார்க்குறீங்க? காஞ்சிபுரம் சில்க்ஸ், பனாரஸ் சில்க்ஸ், மைசூர் சில்க், டசார், மதுபனி, ஆரணி, ராஜமந்திரி, இதுல எல்லாம் எங்ககிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. சீருடை அணிந்த பணிப்பெண் ஒரு பெரிய பட்டியலையே கூற எதை வாங்குவது என்று ஒன்றும் புரியாமல் விழித்து நின்றான் ஹர்ஷவர்தன். முன்பின் பெண்களுக்கு புடவை எடுத்து பழக்கம் இருந்தால்தானே அதை பற்றி ஓரளவாவது தெரிந்திருக்கும். எந்த புடவை வேண்டும் என்று பதில் கூற முடியும்? ஐயோ மேடம், சாரி, நாங்கள் தெரியாமல் இங்கே வந்துட்டோம். ஜென் செக்ஷன் போகணும். எந்த ஃப்ளோரில் இருக்கு என்று அருண் கேட்க, ஜென் செக்ஷன் 3வது மாடியில் இருக்கு சார். அந்த பெண் சிரித்து கொண்டே பதில் கூறினாள். எந்த புடவையை வாங்குவது என்று குழப்பத்தில் இருந்த ஹர்ஷவர்தனோ தன் அழகு சாதன பொருட்கள் விளம்பரத்தில் வரும் மாடல்களை ஒரு நொடி நினைத்து பார்த்தான். அவர்கள் கட்டியிருந்த புடவைகளை மனதில் யோசித்தான். தன் தொண்டையை சருமி கொண்டே, மேடம், நீங்கள் சொன்ன எல்லா டைப் புடவையில இருந்தும் ஒரு 10-15 எடுத்து போடுங்க என்றான். இவனோ புடவை வாங்குவதிலேயே குறியாக இருக்கிறான். உடன் வந்தவனோ ஜென் செக்ஷனுக்கு போக வேண்டும் என்கிறான். இருவரையும் குழப்பமாய் மாறி மாறி பார்த்த பணிப்பெண்ணோ கடைசியாக ஹர்ஷவர்தன் கேட்ட புடவைகளை எடுத்து காட்டினாள். எல்லாவற்றிலும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து மொத்தமாக 50 புடவைகளை எடுத்து தள்ளி இருந்தான் ஹர்ஷவர்தன். டேய், என்னடா இது? எதுக்கு இத்தனை சேலை வாங்கியிருக்க? உனக்கும் புடவைக்கும் சம்மந்தமே இல்லையாடா? அருண் புரியாமல் கேட்க, இது எல்லாமே பவித்ராக்கு தாண்டா. புடவைகளை தேர்வு செய்வதில் முனைப்புடன் இருந்தவன் அருணின் பக்கம் திரும்பாமலேயே பதில் கூறினான். பவித்ராவுக்கு நீ புடவை வாங்கி கொடுக்க போறியா? என்னடா இதெல்லாம்? பொண்ணுங்களுக்கு சேலை வாங்கி கொடுக்கணும்னா ஒன்று நீ ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கணும், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கணும், இல்லைனா தாலி கட்டினா புருஷனாக இருக்கணும். இந்த 3ல் நீ அவளுக்கு எதுவுமே இல்லையடா. பிறகு எதுக்கு புடவை வாங்கி கொடுக்குற? அருண் கேட்க, இங்கே பாரு அருண், நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தோணுது வாங்கி கொடுக்குறேன், அவ்வளோதான். மேடம், இந்த சாரீஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பில்லிங்க்கு அனுப்பிடுங்க. பணிப்பெண்ணிடம் சொல்லிவிட்டு நகர்ந்தான். பாஸ், நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் தெரியுதா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு புரியல. தன் புருவத்தை உயர்த்தி கேட்டான் அருண். ஆமாம், பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டான் போடா என்று புடவைகளுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு பேக்கை வாங்கி கொண்டு காரை நோக்கி நடந்தான் ஹர்ஷவர்தன். ஹலோ பாஸ், நீங்களும் எத்தனை நாளுக்கு இந்த மாதிரி மீசையில் மண்ணோட்டில்னு சுத்த போறீங்கன்னு நானும் பார்க்குறேன். உண்மை ஒரு நாள் வெளியில் வந்து தான் தீரும். அப்போ வச்சுக்கிறேன் உங்களை என்று நினைத்து கொண்டே அவனுடன் வந்து காரில் ஏறினான் அருண். அவன் தங்கி இருக்கும் இடத்தில் இறங்கி கொண்டான்.
கெஸ்ட் ஹவுஸ் வந்தடைந்த ஹர்ஷவர்தன் பெரியசாமியை அழைத்து புடவைகள் இருந்த பையை மேலே அறைக்கு எடுத்து வர சொல்லிவிட்டு மேலே வந்தான். பவித்ரா தேவியுடன் சமையல் அறையில் இருந்தாள். வாங்கி வந்த புடவைகள் எல்லாமே பவித்ராவிற்கு மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைத்தவன் மீண்டும் ஒருமுறை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான். அவன் இதழ்கள் தானாய் புன்னகைக்க அதை கட்டிலின் மேல் வைத்துவிட்டு குளிக்கச் சென்று விட்டான். அவன் குளியல் அறையில் இருந்த நேரம் பவித்ரா அறைக்கு வந்தாள். கட்டிலில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த அழகான பல வண்ண புடவைகளை பார்த்ததும் அவள் புருவங்கள் தானாய் உயர்ந்தது. கட்டிலில் அமர்ந்தவள் புடவைகளை எடுத்து பார்த்து கொண்டிருக்க குளித்து தலையை துவட்டி கொண்டே வெளியில் வந்த ஹர்ஷவர்தன் ஆரவாரமில்லாமல் குளியலறை கதவுக்கு பக்கத்தில் அப்படியே நின்று விட்டான். அவள் ஒவ்வொரு புடவையாக எடுத்து பார்த்து கொண்டிருக்க மெதுவாக வெளியில் வந்தவன், இது எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்க என்றான். அவன் குரல் கேட்டதும் புடவையிலிருந்து தன் கைகளை அவசரமாய் விலக்கி கொண்ட பவித்ரா, எனக்கு எதுக்கு இதெல்லாம், வேண்டாம் என்றாள் அவன் முகம் பார்க்காமலேயே. எதுக்கா? புடவைய வச்சு என்ன பண்ணுவாங்க? கட்டிக்கதான். உனக்காக தான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன், எடுத்து வை என்றான் அதிகாரமாய்.